Christ came to minister. The Son of God came to minister. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்ய வந்தார். இதை தெளிவாக நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே 27ஆம் வசனம் எப்படியாக உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். த பொசிஷன், உயர்வு எப்பொழுது வருகிறது என்று பார்க்கும்போது, உயர்வு ஒருவன் ஊழியம் செய்யும்போது தான் அவனுக்கு உயர்வு வருகிறது. அதைத்தான் 28ஆம் வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்ய, பிதாவுக்கு ஊழியம் செய்ய அவர் வந்தார். அவர் ஆட்களை வைத்து, சீசுகளை வைத்து அங்கே தன்னை முதன்மையாக்கி கொள்ளவில்லை. அங்கே சீசுகளோடு கூட சீசுகளுக்கு ஊழியம் செய்வதை குறித்து கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் அவளுக்கு சீஷத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். இதைத்தான் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். நாம் உயர வேண்டுமென்றால் நாம் தாழ்ந்து கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்வதனாலே, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவதனாலே, கிறிஸ்துவை நாம் உயர்த்தி இந்த உலகத்திலே சொல்லுவதனாலே உண்டாகும்படியான ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்நிலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிரியை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.